ஹலோ குட்டீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் வந்திருக்கேன். கதைக்குள்ளே போகலாமா? அந்த ஊரில் இருக்க ஒரு ஸ்கூலில் படிக்கிற ராஜு, மீனா, கமலி இவங்க 3 பேரும் இணை புரியாத திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள் இருந்து பென்சில், பேனா வரைக்கும் அவங்க 3 பேரும் எல்லாம் பகிர்ந்துப்பாங்க. உணவு இடைவெளியில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு நாள் கமலி ஸ்கூலுக்கு ஒரு மேஜிக் பென்சில் கொண்டு வந்தா. அந்த பென்சில் அவன் யாருக்குமே ஷேர் பண்ணவே இல்லை. ராஜு, மீனா, இங்க பாருங்க, என்கிட்ட மேஜிக் பென்சில் இருக்கு. இது எங்க மாமாவோட அன்பளிப்பு. அப்படியே கமலி சொன்னதை கேட்ட ராஜு அந்த பென்சில் மேல ஆசைப்பட்டான். ஒரு முறையாவது அந்த பென்சிலை எழுதி பார்க்கணும்னு நினைச்ச மாதிரியே பிரேக் டைம்ல கமலிக்கே தெரியாம அந்த பென்சிலை எடுத்து எழுதிட்டு இருந்தான். அத மீனா பார்த்துட்டா. ராஜு, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதே மாதிரி அடுத்தவங்க பொருளை எடுத்து அவங்க பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ராஜு இதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் மீனா, ராஜு, நீ உடனே கமலி கிட்ட போய் சாரி கேட்டு அவ மேஜிக் பென்சிலை கொடுக்கல அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த விஷயத்த பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லுவேன். இப்படியா மீனா சொல்லவும் ராஜு பயந்து கமலி கிட்ட போய் அவ பென்சிலை கொடுத்து சாரியும் கேட்டான். பரவாயில்ல ராஜு, நீ என் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட கேட்டிருக்கலாம் தானே. இப்பதான் நான் போயிட்டு மிஸ்கிட்டே என் பென்சிலை காணும்னு சொல்ல போனேன். நல்ல வேளை நீயே வந்து கொடுத்துட்ட. மீனா பேச்சை கேட்டு ராஜு மேஜிக் பென்சிலை கமலி கிட்ட கொடுத்து சாரி கேட்டதுனால அவன் மிஸ்கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் இல்லாம தப்பிச்சிட்டான். தப்பு செய்யறவங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவங்கள அந்த இடத்துல கண்டிச்சு திருத்தக்கூடிய ஃப்ரெண்டு தான் நம்ம லைஃபோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள திருத்தக்கூடிய சிறந்த நண்பர்களை பத்தி திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல 5வது குறளா அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. குழந்தைங்களா, இந்த கதையும் குறளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரியான பல்வேறு கதைகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு குட்டி கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.